ஹாய் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காரசாரமாக சாப்பிட யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். வறுத்து அரைச்ச சிக்கன் கறி சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வெங்காயம் வந்ததுக்கப்புறமேட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட ராஸ்மல் நல்லா போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். பெருசாக இருந்தால் 1 ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா இந்த எண்ணெயிலே வெந்து குழஞ்சி வரணும். அதளவுக்கு வேகட்டும். தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று அந்த சிக்கன் கூட தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான நம்ம மசாலாஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாமல் 1/2 மூடி தேங்காய் அந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயோட அந்த ஈரப்பதம்லாம் நல்லா போகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூடயே நான் ஒரு காஷ்மீரி ரெட் சில்லி 4 சேர்த்துருக்கேன். இது சேர்த்து நல்லா கலர் கொடுக்கும். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நார்மல் ரெட் சில்லி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட சிக்கன் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம கீழே கொடுத்துருக்க மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாஸ்லாம் நல்லா ட்ரை ஆகி வரணும். அந்தளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும், இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். இங்கே பாருங்கள், நம்ம சேர்த்த தேங்காய்லாம் நல்லா உதிரியாக வந்துருச்சா. இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்போ இதை ஆற வச்சு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வாட்டரை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இல்லைன்னா எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிரும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். மறக்காமல் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியில் நம்ம மல்லி இலை தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட சூப்பரான வறுத்து அரைச்ச சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.